بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை கற்று விளங்கும் ஒரு வாராந்திர தொடர் வகுப்பில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். நெருங்கிவிட்ட மறுமையின் பெரும் அடையாளங்கள் என்ற தொடரில் தஜ்ஜால் என்ற அந்த ஃபித்னாவை பற்றி, அதனுடைய இரண்டாவது தொடர். சென்ற வகுப்பில் நாம் ஒரு தொடரை பார்த்தோம். சென்ற வகுப்பில் நாம் பார்த்த தொடரை சுருக்கமாக அவசரமாக நாம் மீட்டிக்கொள்வோம். சென்ற வகுப்பில் நாம் தஜ்ஜால் தொடர்பாக பார்த்த தலைப்புகள் என்னென்ன தலைப்புகள் பார்த்தோம்? சொல்லுங்க பாபு. தஜ்ஜால் தொடர்பாக நாம் பார்த்த தலைப்புகள் என்ன சென்ற வகுப்பில்? தஜ்ஜால் என்ற அந்த பெயர், அல் மசீஹ், அத் தஜ்ஜால், இந்த பெயர்கள் என்ன பொருளை கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். வேறு சொல்லுங்கள், வேறு என்ன பார்த்தோம்? தஜ்ஜாலை பற்றிய வர்ணனைகள் இல்லையா? தஜ்ஜால் என்றால் யார் என்ற செய்திகளை பார்த்தோம். வேறு தஜ்ஜால் எங்கு வெளிப்படுவான், எங்கு தோன்றுவான் என்ற தலைப்பை பார்த்தோம். வேறு என்ன பார்த்தோம்? வேறு என்ன தலைப்பு? கடைசியாக பார்த்த தலைப்பு என்ன சென்ற வகுப்பில்? தஜ்ஜால் நுழைய முடியாத பகுதிகள் என்ற ஒரு பகுதி பார்த்தோம். அதே போன்று தஜ்ஜாலை யார் பின்தொடர்வார்கள், தஜ்ஜாலை பின்தொடர்ந்து செல்பவர்கள் யார் என்ற தலைப்பை பார்த்தோம். இந்த தலைப்பெல்லாம் நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்த தலைப்புகள். சென்ற அந்த வகுப்பினுடைய தலைப்புகளோடு ஒரு சில செய்திகளை பார்த்துவிட்டு நாம் இன்றைய பகுதிக்குள் செல்வோம். நாம் தஜ்ஜாலை பற்றிய வர்ணனைகளை சொல்லும்போது என்னென்ன வர்ணனைகள் உங்களோட சிந்தனையில் ஞாபகத்தில் இருக்குது? தஜ்ஜால் பற்றிய அவனுடைய வர்ணனைகள், சிந்தனைகள், இந்த வர்ணனைகள். சுருட்ட முடி கொண்டவனாக, வேற ஒற்றை கண்ணன், வேற வேற என்ன பார்த்தோம்? எப்படி பார்த்தோம்? அதாவது குட்டையான ஆனா பெண்ணா? ஆண். என்ன பார்த்தோம்? ஆண் என்றதை பார்த்தோம். இல்லை, வெள்ளை நாங்கள் சொல்லலை. அதே போன்று இளம் வயதுடைய வாலிபன், அஷாப் என்று சொல்லாங்க, அவனை சொன்னார்கள். நெற்றியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் அந்த எழுத்துக்கள் காஃப். அதே போன்று ஃபா, ரா என்று என்ன செய்யும்? தனித்தனியாக அந்த எழுத்துக்கள் இருக்கும். அதே மூமீன்களில் வாசிக்க தெரிந்தவர்கள், எழுத படிக்க தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் அனைவரும் அதை என்ன செய்வார்கள்? அதை படிப்பார்கள். காஃபிர்கள், துர்ப்பாக்கியவான்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அதை
அதை அல்லாஹ் அவர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டான் என்ற செய்திகளை நாம் சென்ற வகுப்பில் நாம் படித்தோம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான செய்தி, அதாவது எல்லா நபிமார்களும் அந்தந்த சமுதாயத்துக்கு இவனுடைய குழப்பத்தை எச்சரித்திருக்கிறார்கள். அதாவது முந்தைய நபிமார்கள் சொல்லாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு அவனை பற்றி சொல்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னான். அதாவது முன்னைய நபிமார்கள் அவருடைய சமுதாயங்களுக்கு தஜ்ஜாலை பற்றி சொல்லாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னான். அது என்ன செய்தி? ஒற்றை கண்ணன் இல்லையா? அந்த ஒற்றை கண்ணன் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அதாவது முன் சென்ற நபிமார்கள் யாரும் அவங்களுடைய சமுதாயத்துக்கு இந்த செய்தியை அறிவிக்கவில்லை. இன்றைய வகுப்பில் நாம் சில செய்திகளை அந்த தலைப்போடு சென்ற வகுப்போடு தொடர்படுத்தி ஒரு சில செய்திகளை பார்த்துவிட்டு அடுத்த நமது இன்றைய தலைப்புக்குள் செல்வோம். அதில் அபூதாவுதில் 4322வது செய்தி, உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். இந்த செய்தி சுப்ஹானல்லாஹ் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் பயத்தை அச்சத்தை உருவாக்க வேண்டிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னி கத் ஹத்தஸ்துக்கும் அனித் தஜ்ஜால் ஹத்தா ஹஷீது அல்லா தஅகிலு. அதாவது நான் உங்களுக்கு தஜ்ஜாலை பற்றி உங்களிடம் சொல்லியிருக்கிறேன், உங்களிடம் நான் தஜ்ஜாலை பற்றி அறிவித்திருக்கிறேன், அவனை பற்றி சொல்லியிருக்கிறேன். நான் பயப்படுகின்றேன் எதை என்றால் நீங்கள் அதை விளங்கி கொள்ள மாட்டீர்களோ. ரசூலுல்லாஹ் எதை பயப்படுறாங்கன்னு சொன்னால், அதை நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்களோ, அதை உரிய முறையில் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள மாட்டீர்களோ என்பதை நான் பயப்படுகிறேன். சொல்லுவாங்க, அவ்வளோ தன்னுடைய உம்மத்தில் எவ்வளோ அன்பு செலுத்தி இருக்கிறாங்க, உம்மத்தின் மீது அன்பு கொண்டு இருக்கிறார்கள், உம்மத்தின் மீது எவ்வளோ ஆர்வம் கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய நேர்வழியின் மீது. இப்போ ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பற்றி அறிவித்துட்டு சொல்கிறாங்க, இதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களோ, இதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள மாட்டீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன மஸீஹ் தஜ்ஜால் ரஜுலுன் கஸீர். அந்த மஸீஹ் தஜ்ஜால் என்பவன் ஒரு குட்டையான மனிதன், ஒரு குட்டையான மனிதன், ரஜுலுன் கஸீர் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், அவனுடைய கால்கள் வளைந்திருக்கும். இப்போ கால்கள் அவன் வைக்கும் போது என்ன செய்வான் சொன்னால் விசாலமாகத்தான் அவனுடைய அந்த நடைகள் இருக்கும், விசாலமாக இருக்கும். அந்த அவனுடைய கால்கள் வளைந்திருக்கும். அதே போன்று ஒற்றை கண்ணன் மற்ற மூசுல் ஐன், அவனுடைய கண் என்ன செய்யப்பட்டிருக்கும், தடவப்பட்டிருக்கும். எப்படி என்று சொன்னால், இப்போ அந்த கண் எமது கண்ணை போன்று அது வெளியிலும் இருக்காது, அதே போன்று உள்ளேயும் என்ன செய்யாது, சென்று இருக்காது, வெளிப்பட்டும் இருக்காது, உள்ளேயும் சென்று இருக்காது என்ற ஒரு நிலவில் அவனுடைய கண் என்ன செய்யப்பட்டிருக்கும், தடவப்பட்டிருக்கும். அவன் ஒற்றை கண்ணன் என்று சொல்லிவிட்டு திரும்ப சொல்கிறாங்க, ஃபஇன் உல்பிஸ அலைக்கும் ஃபஅலமு. அதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால், உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால், இப்போ நிறைய பேருக்கு என்ன செய்யும், இப்போ சில பொழுதுகள் நான் இவனை தஜ்ஜால் என்று நான் இவனை எண்ணவில்லை, நான் இவனை வேறொருவனாக எண்ணினேன், இப்படியெல்லாம் ஷைத்தான் கொண்டு வருவானா இல்லையா சந்தேகங்களை. இப்போ ஃபைன் உல்பிஸ அலைக்கும், உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ஃபஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ரப்பக்கும் லைஸ பிஅஅவர், உங்களுடைய ரப் ஒற்றை கண்ணன் கிடையாது. இப்போ நாம் இதில் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், இப்போ தஜ்ஜாலுடைய அடையாளங்கள் அனைத்தும் வெளிப்படையானவைகள், அப்படிதானே? யாருக்கும் அதை பார்ப்பதற்கு சிரமம் கிடையாது. அப்படி எல்லாம் ஆக்கல. ஏன்னா மூமீன்கள் வழிகட்டு விடக்கூடாது, வழி தவறி விடக்கூடாது, அப்படி என்பதற்காக எல்லாம் வெளிப்படையானது. ஏன்னா கண் ஒற்றை கண்ணண்டா யாருக்கும் என்ன செய்யும், அது அனைவருக்கும் தெரியும். அதே போன்று காஃபிர் என்று நெற்றியில் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் என்ன செய்யும், முதுகில் எழுதப்பட்டிருக்குது, எங்க நெற்றியில். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவைசுல் கர்னி என்று சொல்லக்கூடிய அந்த தாபியை பற்றி அவருடைய ஒரு அடையாளத்தை சொன்னார்கள் இல்லையா? அவருடைய ஒரு அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவரிடத்தில் வெண்குஷ்டம் இருந்து அது குணமடைந்து அதில் என்னது ஒரு சிறிய ஒரு பகுதி அதில் அடையாளம் இருக்கும் என்று சொன்னால் அது அவங்க சொன்னாதான் தெரியும். அவன் நல்ல மனிதர். இப்போ தஜ்ஜாலை பொறுத்தவரையில் அவனுடைய இந்த வலாலத் வழிகேடுகள் என்பதும் அவனுடைய இந்த அடையாளங்கள் என்பதும் வெளிப்படையானவைகள்.
யாரும் தப்பிக்க இயலாது, யாரும் சொல்ல முடியாது எனக்கு இவன் தஜ்ஜால் என்று தெரியாது, அதனால் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், அதனால் நான் வழிகட்டு விட்டேன் என்றெல்லாம் சொல்ல இயலாது. என்ற அனைத்தையும் வெளிப்படையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரப் அவன் ஒற்றை கண்ணன் கிடையாது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் ஏன் இதை சொல்கிறார்கள்? அவனுடைய ஃபித்னாக்கள் குழப்பங்கள் எல்லாம் அவனை எந்த நிலைக்கு உயர்த்தும் என்று சொன்னால், மக்கள் அவனை எப்படி நம்புவார்கள் என்று சொன்னால், அவன் தான் கடவுள், அவன் தான் ரப், அவனும் அதை வாதிடுவான், இப்படியான ஒரு நிலை. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன ரப்பக்கும், உங்களுடைய ரப் என்று சொல்வதன் மூலமே நாம் இதை என்ன செய்கிறோம், விளங்குகிறோம். ஃபிர்அவுனை நீங்கள் எடுத்து பாருங்க, ஃபிர்அவுனுக்கு என்ன அற்புதம் வழங்கப்பட்டிருந்தது? ஏதோ அற்புதங்கள் செஞ்சு காட்டினான ஃபிர்அவுன்? அவனுக்கு ஒரு ஆட்சி வழங்கப்பட்டிருந்தது, அதை தவிர அவன் எந்த ஒரு அற்புதத்தையும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவன் எப்படி சொன்னான், நான் தான் உங்களுடைய ரப் என்று சொன்னான். ஆனால் ரப்புக்கும் ஆளான்றான். எந்த ஒரு அற்புதத்தையும் அவன் வெளிப்படுத்தவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஆனால் தஜ்ஜால் என்பவன் அப்படிப்பட்டவன் அல்ல. எனவே நறுமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட அந்த பேரன்பின் காரணத்தால் எப்படியெல்லாம் அதை சொல்கிறாங்கன்னு பாருங்க. யாரும் வழிகட்டு விடக்கூடாது என்பதற்காக. அதே போன்று அகமதில் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. இந்த செய்தி 7892வது செய்தியாக இந்த செய்தி பதிவாகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே 2 செய்திகளை பற்றி சொல்வதற்கு வருகிறார்கள். ஒன்று லைலத்துல் கத்ர், அடுத்தது மஸீஹுத் தலாலா, இந்த வழிகட்ட மஸீஹ் தஜ்ஜாலை பற்றி சொல்வதற்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் இருவர் என்ன செய்கிறார்கள், வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கு மத்தியில் ஒரு பிணக்கு ஏற்படுகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்ற அந்த அவாவில் வருகின்ற போது அவர்களுக்கு இந்த செய்திகள் மறக்கடிக்கப்படுகின்றன. இந்த செய்திகள் என்ன செய்யப்படுகின்றன, மறக்கடிக்கப்பட்டு விடுகின்றன. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், அது முழுமையாக அவர்களுக்கு மறக்கடிக்கப்படவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ரை பொறுத்தவரையில் அதை நீங்கள் இறுதிப்பத்தில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள். மஸீஹுத் தலாலா, அந்த வழிகட்ட மஸீஹை தஜ்ஜாலை பொறுத்தவரையில் அவன் ஒற்றை கண்ணன், ஃபைன்னஹு அஅவருல் ஐன். அதே போன்று அவனுடைய நெற்றி, இந்த ஹதீஸில் கூடுதலான சில அடையாளங்கள் வருகிறது. அவனுடைய நெற்றி விசாலமானதாக விரிந்ததாக இருக்கும். அதே போன்று அவனுடைய கழுத்து பகுதியும் விசாலமாக இருக்கும், கழுத்து பகுதியும் விசாலமாக இருக்கும், வளைந்ததாக இருக்கும், அதில் ஒரு வளைவு இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அவன் யாரை போன்று இருப்பான் என்று சொன்னால், கதன் இப்னு அப்துல் உஸ்ஸா, நாங்கள் சென்ற வகுப்பில் அதை படித்தோம். அவனுக்கு ஒப்பாக தஜ்ஜால் இருப்பான். அப்போ கதன் இப்னு அப்துல் உஸ்ஸா என்பவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர். அப்போ அவர் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அதாவது தஜ்ஜாலுக்கு ஒப்பாக நான் இருப்பது என்பது எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படி என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லை, நீங்கள் ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர், அவனை பொறுத்தவரை அவன் ஒரு காஃபிர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த செய்திகளிலும் சில கூடுதலான அடையாளங்கள் இதில் இருக்கின்றன. இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா கூடுதலான சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு இவனை ஏன் அடையாளப்படுத்தினார்கள்? ஏன் என்று சொன்னால், அவனுடைய வழிகேட்டில் தனது உம்மத்தில் யாரும் சிக்கிவிடக்கூடாது, அவனுடைய வலாலத்தில் வழிகேட்டில் என்னுடைய உம்மத்தில் யாரும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு விலாவாரியாக அவனுடைய அடையாளங்களை இந்த உம்மத்துக்கு தெளிவுபடுத்தினார்கள். என் அருமை சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இந்த தலைப்பிலே பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது இப்போ நாங்கள் இந்த தலைப்பில் பார்க்க போவது தஜ்ஜாலுடைய குழப்பங்கள். தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ நாங்கள் பார்க்க போகுது. இதுக்கு முன்னால் நாங்கள் பார்த்தது அவனை பற்றிய அடையாளங்கள், அவனுடைய வர்ணனைகள், அதே போன்று அவனுடைய பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவன் எங்கு வெளிப்படுவான், அவனை பின்பற்றுபவர்கள் பின்தொடர்பவர்கள் யார் என்ற செய்திகளை நாங்கள் படித்தோம். இப்போ இன்றைய பாடத்தில் இந்த தலைப்பை தான் நாம் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிறோம், அவனுடைய ஃபித்னாக்கள், குழப்பங்கள்.
இதுதான் பயங்கரமான பகுதி. என் அருமையான சகோதரர்களே, அஹ்மதில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 19982 செய்தியாக பதிவாகிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்ற செய்தி, அதாவது யாராவது தஜ்ஜாலை பற்றி செவியேற்றால், தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான், அவனை பற்றிய செய்தி உங்களுக்கு வந்தால், அவன் வெளிப்பட்டு விட்டான் என்ற செய்தி உங்களுக்கு கிடைத்தால், நீங்கள் அவனை விட்டு முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் இதை 3 முறை சொன்னார்கள். அவனை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள். நமது மக்கள்கிட்ட உள்ள இயல்பு என்று சொன்னால் புதினம் பார்க்க போகிறது, அப்படித்தானே? மக்கள்கிட்ட உள்ள ஒரு இயல்பு என்னது? ஊரில் எவனா ஒருத்தன் வந்துட்டான், அவன் மேஜிக் காட்டுறான் அல்லது என்ன செய்கிறான், வித்தை காட்டுறான், அதை பார்க்க போகிறது தான் கூட்டம் கூடும், அப்படித்தானே? வித்தியாசமான மனிதர்கள் ஏதாவது வித்தியாசமாக நடக்குதுன்னு சொன்னால் புதினம் பார்க்க போகிறவங்க தான் அதிகம். அதுக்கு படையெடுக்கிறதும் அதற்கு படையெடுத்து போகின்ற நிகழ்வுகள் நீங்கள் நிறைய சமுதாயத்தில் பார்க்கலாம், இல்லையா? அந்த ஊரில் அப்படி ஒருத்தர் வெளியாகிட்டார், ஒரு வழி, அவர் அப்படி செய்கிறாரு இப்படி செய்கிறாரு, அந்த புதினத்தை காட்டுறாருன்னா படையெடுத்து போகுது, பார்க்குறோமா இல்லையா? பஸ்ஸாக கூட்டம் போய் இறங்குது. இந்த நிலையை தான் நாங்கள் சமுதாயத்தில் பார்க்குறோம். இப்போ அருமையான சகோதரர்களே, இந்த தஜ்ஜால் அவன் வெளிப்படுத்த போகின்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. இந்த இதெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஒரு அடிப்படையை சொல்கிறாங்க. என்ன அடிப்படை? ஈமானுக்கு, உங்களுடைய ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். சிலவங்க நீங்கள் பார்க்கலாம், ரோட்டில் அப்படி போகிற போக்கில் அங்கே என்னது பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. யார்? இந்த சாஸ்திரக்காரர்கள், இந்த ஜோசியக்காரர்கள். என்ன சொல்கிறது, போகிற போக்கில் கொஞ்சம் கையை நீட்டி பார்ப்போம், ஏதாவது சொல்லுவான், ஏதாவது கிளிக் ஆகும் நினச்சி என்ன செய்கிறது, சிலவங்க கையை நீட்டுறது. அப்படியே ரோட் பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறது, சும்மா கையை கொடுத்து பார்ப்போம், ஏதாவது ஒன்று சொன்னால் ஏதாவது ஒன்று இப்படி நினைச்சு கொடுக்குற கையை நீட்டுறாங்க. அவங்களுக்கு எது தெரியல, இது ஈமானில் இது என்ன செய்யுது, பாதிப்பை ஏற்படுத்துது, எனது தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகும், இது என்னை இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றுகின்ற ஒரு பெரும் குற்றம் என்றதெல்லாம் தெரியுதில்லை. சில பெண்களை நீங்கள் பார்க்கலாம், வீடு தேடி வருவார்கள் இந்த சாஸ்திரக்காரர்கள் ஜோசியக்காரர்கள் எல்லாம். வரும்போது என்னது, கடும் வார்த்தைகளை கூட அவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு பயம். ஒரு முறை நான் அப்படி சொன்னபோது சிலவங்க என்ன சொல்கிறான், அப்படி சொல்லாதீங்க, ஏதாவது செஞ்சிருவான். இதுதான் இப்படி தான் ஈமான் இருக்குது. அப்போ என்ன செய்ய, அவங்களுக்கு ஏதாவது வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு கூட பயப்படுகிறார்கள். இப்போ இந்த லட்சணத்தில் ஈமான் இருக்கும்போது தஜ்ஜால் வந்தா நவுது பில்லாஹ், நிலைமை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவனை பற்றிய செய்தி உங்களுக்கு எட்டினால் நீங்கள் முழுமையாக ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இது முக்கியமான ஒரு அடிப்படை, இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. நாங்கள் நமது ஈமானுக்கு எங்கெல்லாம் ஃபித்னாக்கள் என்று இருக்குதோ அந்த இடங்களை விட்டால் நாங்கள் ஒதுங்க வேண்டும், விலக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னாக்களின் போது ஒருவன் தனது வீட்டில் அமர்ந்து கொள்வதுதான் சிறந்தது. அவன் நடந்து செல்பவனை விட, எழுந்திருப்பவனை விட அவன் சிறந்தவனாக இருக்கிறான். ஃபித்னாக்கள், அந்த ஃபித்னாக்களுடைய அலைகள் அவனை அப்படியே வழிகேட்டுக்கு அடித்து இழுத்து சென்று விடும். எனவே நறுமையான சகோதரர்களே, ஃபித்னாக்களிலே பெரும் ஃபித்னா, ரசூலுல்லாஹ் மறுமைக்குரிய அடையாளங்களை பற்றி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் கூடுதலாக பயன்படுத்திய வார்த்தை என்னது? ஃபிதன், குழப்பங்கள். ரசூலுல்லாஹ் கூடுதலாக பயன்படுத்திய வார்த்தை என்னது? ஃபிதன், குழப்பங்கள். அந்த குழப்பங்களிலெல்லாம் பெரும் குழப்பம் தான் இது, தஜ்ஜாலுடைய குழப்பம். எல்லாம் அந்த குழப்பங்கள் அனைத்தை விட இந்த குழப்பம் தான் மிக பெரும் குழப்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த அவனை பற்றிய செய்தி உங்களுக்கு எட்டினால், அவன் வெளிப்பட்டு விட்டான் என்ற செய்தி உங்களுக்கு வந்து விட்டால் நீங்கள் முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள் என்று 3 முறை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அவனை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபஇன்ன ரஜுல, ஒரு மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? அதாவது நான் உறுதியாக இருப்பேன், நான் வழி தவறி விட மாட்டேன், அவனுடைய குழப்பங்களுக்கு முன்னாலெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், விழுந்து விட மாட்டேன், அதில் தாக்கு பிடிப்பேன் என்று அவன் ஒரு உறுதியோடு தான் அவன் வருவான். ஒருவன் என்ன செய்வான், அவன் வருவான், ஆனால் அவனுடைய சுபஹாத்துகளுக்கு முன்னால், அவன் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு முன்னால் அவனை பின்தொடர்ந்து இவன் சென்று விடுவான். அவன் எப்படி வருவான்? அதில் நான் உறுதியாக இருப்பேன் என்று தான் வருவான். அந்த ஃபித்னாக்களில் நான் விடமாட்டேன், நான் உறுதியாக இருப்பேன் என்று வருவான். ஆனால் அவன் வெளிப்படுத்துறது என்னது? அதில் இவனுடைய ஈமான் நிற்காது. இவன் என்ன செஞ்சிருவான்? இவன் அவனை பின்தொடர்ந்து சென்று விடுவான் ரசூலுல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த அருமையான சகோதரர்களே, அப்போ ஈமான் உடைய அந்த உறுதி, வலிமை, அது எவ்வளோ முக்கியமானது ஃபித்னாக்களுடைய காலத்தில்.
அது மாத்திரமல்லாமல் அப்படியான ஃபித்னாக்களின் போது ஒரு மூமினுக்கு மிகச்சிறந்தது என்ன? அந்த அனைத்து ஃபித்னாக்களை விட்டும் விலகி இருப்பது. சஹாபாக்களுடைய காலத்தில் பிற்காலத்தில் ஏற்பட்ட ஃபித்னாக்களில் சஹாபாக்கள் எவ்வளோ அவைகளை விட்டெல்லாம் விலகி ஒதுங்கி இருந்தாங்கன்றதுக்கு எவ்வளோ முன்மாதிரிகள் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியை நாம் இதிலே உங்களுக்கு முதலாவதாக இங்கே சொல்வது அவனுடைய ஃபித்னா எவ்வளோ பயங்கரமானது என்பதற்காகத்தான் இந்த செய்தி நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். அடுத்ததாக நறுமையான முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 2673வது செய்தியாக, அதாவது அந்த இறுதி நாள் நெருங்குகின்ற போது தஜ்ஜால் என்ன செய்வான் என்று சொன்னால், கிழக்கு திசையிலிருந்து, நாங்கள் படித்து போன வகுப்பில் படித்தோம், குராசான் இஸ்பஹான் எல்லாம் நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த கிழக்கு பாதையை பற்றி நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு. அப்போ அவன் அந்த கிழக்கு திசையிலிருந்து அவன் மதீனாவை குறிவைத்து வருவான். தஜ்ஜால் எங்கே வருவான்? அவன் மதீனாவை குறிவைத்து அவன் வருவான். அவன் உஹது மலைக்கு பின்னால் அவன் வந்து என்ன செய்வான் என்று சொன்னால், அவன் இறங்குவான். அப்படி அந்த இறங்குகின்ற சந்தர்ப்பத்தில் வானவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவனுடைய முகத்தை ஷாமை நோக்கி திருப்பி விடுவார்கள். ஷாமை நோக்கி திருப்புவார்கள். ரசூல் நாங்கள் சொல்கிறாங்க, அங்குதான் அவனுடைய அழிவு, அவன் அங்குதான் மடிவான், அவனுடைய முடிவு அங்குதான் இருக்கிறது, அதை நோக்கி திருப்புவார்கள் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. அதே போல் நாங்கள் மதீனாவை வானவர்கள் எப்படி பாதுகாப்பார்கள் என்ற செய்திகளை நாம் சென்ற வாரம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். இவனுடைய குழப்பங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளில் புகாரியில் 922வது செய்தியாக பதிவாகிறது. அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளில் ஒரு நாள் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அப்படி சூரிய கிரகணம் ஏற்பட்ட அந்த நாளில் நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் வருகிறேன். அப்போ மக்கள் எல்லாம் தொழுகையில் இருக்கிறார்கள். அது வளமைக்கு மாற்றமாக தொழுகையில் இருக்கக்கூடிய நேரம் அல்ல, வளமைக்கு மாற்றமாக மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, தொழுகையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் ஆயிஷாவிடம் கேட்டேன் ரலியல்லாஹு அன்ஹா, என்ன மக்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள், மாஷாஅன் நாஸ் என்று கேட்டபோது அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், தனது தலையால் வானை நோக்கி சைகை செய்தார்கள். வானை நோக்கி அவங்க தொழுகையில் இருக்கிறாங்க, சைகை செய்தார்கள். அப்போது அவர்கள் பார்க்கிறார்கள் சூரிய கிரகணம். அதன் பிறகு இவங்களும் தொழுகையில் சேர்ந்து கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை அந்த ரக்காத்துகளை எவ்வளோ நீளமாக தொழுதார்கள் என்று சொன்னால், நான் மயக்கமுற்று வீழ்ந்து விடுகின்ற அளவுக்கு, அப்போ எனக்கு பக்கத்தில் என்ன செய்து, ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருந்தது, அதை நான் எடுத்து எனது தலையிலே ஊற்றி கொண்டேன். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நீண்ட ரக்காத்துகளாக தொழுதார்கள். தொழுகை முடித்ததன் பிறகு அந்த கிரகணம் விலகியது. மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது நரகம், சுவர்க்கம், அதனுடைய காட்சிகள் இதற்கு முன்னர் எனக்கு காண்பிக்கப்படாத அளவுக்கு அந்த காட்சிகள் எனக்கு காண்பிக்கப்பட்டன என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், கது ஊஹிய இலை, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, இன்னக்கும் துஃப்தனூன ஃபில் குபூர் மிஸ்ல அவ் கரீப மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். அதாவது நீங்கள் கபறுகளில் நீங்கள் தஜ்ஜாலுடைய குழப்பத்துக்கு நிகரான ஒரு குழப்பம், அந்த அப்படியான ஒரு குழப்பத்தை நீங்கள் கபர்களுக்குள் நீங்கள் உள்ளாகுவீர்கள். அப்படியான ஒரு ஃபித்னா வாக அந்த கபறுகளுடைய அந்த வாழ்க்கை இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் ஒவ்வொன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு செய்தியாக பார்ப்போம். முஸ்லீமில் 7551வது செய்தி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது தஜ்ஜால் அவனுடைய இடது கண் ஊனமுற்றதாக இருக்கும். நாங்கள் அந்த செய்தியை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அவனுடைய வலது கண்ணும் ஊனமுற்றதாக, ஒற்றை கண்ணன், அதே போன்று இடது கண்ணிலும் அவனுடைய பிரச்சனை இருக்கிறது என்பதுதான் அந்த 2 ஹதீஸ்களை வைத்து அறிஞர்கள் கொடுத்த விளக்கம் என்பதை பார்த்தோம். அதே போன்று ஜுஃபாலு ஷஅர், சுருண்ட முடி கொண்டவன் என்பதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, அடர்த்தியான முடி, என்ன செய்யும், அவனுடைய முடி அடர்த்தியானதாக இருக்கும் என்று சொல்கிறாங்க, அடர்த்தியானதாகவும் இருக்கும் என்று சொல்லிவிட்டு மஅஹு ஜன்னத்துன் வ நார், அவனோடு சுவர்க்கம் நரகம் இருக்கும், அவனோட சொர்க்கம் இருக்கும் நரகம் இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபனாருஹு ஜன்னா, அவனிடம் இருக்கக்கூடிய நரகம்தான் சுவர்க்கம்.
அவனிடம் இருக்கக்கூடிய நரகம்தான் சுவர்க்கம். வஜன்னத்துஹு நார், அவனிடம் இருக்கக்கூடிய சுவர்க்கம் தான் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் நாங்கள் படிக்க வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்று அவ்வளோ பெரும் ஒரு ஃபித்னா குழப்பம். நினச்சி பாருங்கள், இந்த சாதாரண அற்பமான சில அற்புதங்களை அற்பமான விஷயங்களை காட்டும் போதே சிலர்கள் ஈமானை பறிகொடுத்து விடுகிறார்கள். இவன் சுவர்க்கம் நரகம் இரண்டையும் தன்னோடு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அப்போ எப்படிப்பட்ட ஃபித்னாவாக இருக்கும்? அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தி 7552வது செய்தியாக பதிவாகிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, லஅன அஅலமு பிமா மஅத் தஜ்ஜால் மின்ஹு. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது தஜ்ஜாலோடு என்ன இருக்கும் என்பதை அவனை விட நான் நன்கறிவேன். சொல்றான், அவன் தன்னோடு என்ன வைத்திருக்கிறான் என்பதை அவனை விட நான் நன்கறிவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதாவது மஅஹு நஹரான் யஜ்ரியான், அவனோடு அதாவது 2 நதிகள் இருக்கும், அவனோடு 2 நதிகள் இருக்கும். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஹதுஹுமா ராஇயல் ஐனி மாஉன் அபியத் வல் ஆஹரு ராஇயல் ஐனி நாருன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவற்றில் ஒன்று எப்படி வெளிப்பார்வைக்கு இருக்கும் என்று சொன்னால் அது நீராக காட்சி தரும், வெண்மையான நீராக அது காட்சி தரும் என்று சொல்கிறார்கள். மற்றொன்று வெளிப்பார்வைக்கு எப்படி என்று சொன்னால் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பாக காட்சி தரும் என்று சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இதை ரெண்டையும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அதாவது நெருப்பாக காட்சி தரும் அந்த இடம், நெருப்பாக எது காட்சி தருகிறதோ அதை அடைபவர் என்ன செய்யட்டும் என்று சொன்னால், அந்த இடத்தை அடைபவர் அவர் தனது கண்களை மூடிக்கொண்டு தலையை தாழ்த்தியவராக அதிலிருந்து சிறிது அருந்தட்டும் என்று சொல்றாங்க. அவர் கண்களை மூடிக்கொண்டு அவருடைய தலையை தாழ்த்தி அதிலிருந்து சிறிது அருந்தட்டும், ஏனெனில் அது குளிர்ந்த நீராகும். சொல்றாங்க, அதுதான் குளிர்ந்த நீர். அப்ப எது நெருப்பாக காட்சி தருகிறதோ அது குளிர்ந்த நீராக இருக்கும் என்று சொல்கிறார்கள். என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அவன் ஒரு கண் தடவப்பட்டவன், மம்சூஹுல் ஐன், அவனுடைய கண்ணின் மீது கெட்டியான ஒரு தோல் என்ன செய்யும், மூடி இருக்கும் என்பதை நாம் சென்ற வகுப்பிலும் பார்த்தோம். அவனுடைய கண்களுக்கு மத்தியில் காஃபிர் என்று என்ன செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். அப்ப எனவே அன்பிற்குரியவர்களே, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதாவது 2 நதிகள் அவன் வைத்திருப்பான் என்பதை இந்த செய்திகள் சொல்கின்றன. ஒன்று எப்படி வெளிப்பார்வைக்கு வெண்மையான நீராக காட்சி தரும், மற்றொன்று எப்படி வெளிப்பார்வைக்கு கொழுந்து விட்டெறியும் நெருப்பாக காட்சி தரும். இதில் எது நெருப்பாக காட்சி தருகிறதோ அதில் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மூமின்களுக்கு ஒரு கண்ணை மூடிக்கொண்டு அவர் அதிலிருந்து அருந்தட்டும், அது குளிரானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். முஸ்லிமுடைய மற்றும் ஒரு செய்தி 7553வது செய்தியில் பார்க்கலாம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்திதான். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன மஅஹு மாஅன் வ நாரன் ஃபனாருஹு மாஉன் பாரித் வ மாஅஹு நாருன் ஃபலா தஹலிகு. அதாவது அவனோடு என்ன இருக்கும் என்று சொன்னால் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும், தண்ணீரும் நெருப்பும் அவனோடு இருக்கும். அந்த நெருப்புத்தான் என்ன என்ன தண்ணீர், நெருப்புத்தான் அவனோடு இருக்கக்கூடிய நெருப்புத்தான் தண்ணீர், அது குளிரான நீர் என்று சொல்றான், குளிரான நீர் அது. அதே போன்று அவனிடம் நீராக காட்சி தருவது என்ன, அதுதான் நெருப்பு. சொல்றாங்க, அதில் விழுந்து நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள், ஃபலா தஹலிகு. அவனிடம் இருக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் விழுந்து என்ன செஞ்சிடாதீங்க, தண்ணீர் என்றால் என்னது, நெருப்பு, அதில் விழுந்து நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள், ஃபலா தஹலிகு என்று சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த செய்தியெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த உம்மத் இந்த செய்திகளை படிக்க வேண்டும், இந்த ஃபித்னாக்களை குழப்பங்களை படித்து இதிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்ற நறுமை சகோதரர்களை, முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய 7560வது செய்தி ஒரு நீண்ட செய்தி. சென்ற வகுப்பில் நாங்கள் இந்த செய்தியில் ஒரு பகுதியை பார்த்தோம். நவாஸ் பின் சம்ஆன் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காலையில் தஜ்ஜாலை பற்றி நினைவு கூர்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் எவ்வளோ இந்த உம்மத்துக்கு அவனை பற்றிய செய்திகள் அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள், அடிக்கடி நினைவூட்டி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவனை பற்றிய செய்தியை ஒரு நாள் காலை பொழுதில் நினைவுபடுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குரலை உயர்த்தினார்கள்.
தாழ்த்தினார்கள். அவனை பற்றிய செய்திகளை சொல்கின்ற போது ரசூலுல்லாஹ் தங்களுடைய குரலை உயர்த்தியும் தாழ்த்தியும் சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்க? பக்கத்தில் உள்ள அந்த பேரித்த தோட்டங்களில் அவன் மறைந்திருக்கிறானோ என்று நாம் எண்ணுகின்ற அளவுக்கு. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பற்றி எச்சரித்தார்கள். அன்று மாலை பொழுதில் நாம் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வருகிறோம். நம்முடைய முகத்திலெல்லாம் அந்த பயம் அப்படியே பரவி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா ஷஅனுக்கும், ஏன் இந்த நிலை? கேட்கின்ற போது சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ذكرت الدجال, நீங்கள் தஜ்ஜாலை பற்றி சொன்ன செய்திகள், நீங்கள் சொன்ன செய்திகள் அவன் இந்த மதீனாவுக்குள் மறைந்திருக்கிறானோ என்ற அளவுக்கு நமக்குள் என்ன செய்தது? பயத்தை ஏற்படுத்தியது, பயத்தை, அச்சத்தை உருவாக்கியது என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது உங்களுடைய விஷயத்தில் நான் தஜ்ஜாலை பயப்படவில்லை என்று ஏன் சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் நான் இருக்கும்போது வெளிப்பட்டால் நான் என்ன செய்வேன்? உங்களுக்காக நான் வாதாடுவேன், உங்களை நான் அவனிடமிருந்து பாதுகாப்பேன். அதே நேரத்தில் நான் உயிரோடு இல்லை, நான் மரணித்து விட்டேன், எனக்கு பிறகு அவன் வெளிப்பட்டால் ஒவ்வொருவரும் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு மூமினும் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, நான் அல்லாஹுவை மூமின்களுக்கு பகரமாக அல்லாஹுவை பொறுப்பாக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் சொன்னார்கள், அவன் ஒரு வாலிபன், அவன் ஒரு வாலிபன் இளைஞன் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவனுடைய அந்த ஒரு கண் தடவப்பட்டதாக இருக்கும் என்பதை சொன்னார்கள். இந்த செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சில முக்கியமான செய்திகளை பாருங்க. அதாவது அவன் ஷாம், ஈராக் இந்த இரண்டுக்கு மத்தியிலிருந்து அவன் வெளிப்படுவான், ஷாம் ஈராக்குக்கு மத்தியிலிருந்து அவன் வெளிப்படுவான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அவன் ஃபஆஸ யமீனன் வஆஸ ஷிமாலன், அவன் வலப்பக்கமாக இடப்பக்கமாக என்ன செய்வான்? அநியாயங்களை, அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விட்டு கொண்டே இருப்பான். அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் தான் அவன் என்ன செய்வான்? கட்டவிழ்த்து விட்டு கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யா இபாதல்லாஹ் ஃபஸ்புது சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே என்று அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே என்று அழைத்து நீங்கள் உறுதியாக இருங்கள். ஃபஸ்புது, உறுதியாக இருங்கள். என்னது? என்ன உறுதி? ஈமானிய உறுதி. ஈமானிய உறுதியை நாம் எப்படி அடைந்து கொள்ளலாம்? எப்படி அடைந்து கொள்ளலாம்? இல்ம், முதலாவது அவனை பற்றிய இல்ம் நம்மிடம் இருக்க வேண்டும். அவனை பற்றிய இல்ம், அறிவு இருக்க வேண்டும். அந்த இல்ம் இருந்தால் தான் நாம் ஈமானில் உறுதியை அடைந்து கொள்ளலாம், ஈமானிய வலிமையை பெறலாம். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே யா ரசூலல்லாஹ், நபி தோழர்கள் கேட்கிறார்கள், வமா லபிஸுஹு ஃபில் அர்த், அவன் பூமியில் எவ்வளவு காலம் உயிர் வாழ்வான் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கிறார்கள். 40 யௌம, 40 நாட்கள். அவன் உயிர் வாழப் போவது 40 நாட்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யௌமுன் கஸன, அதில் ஒரு நாள் ஒரு வருடத்தை போன்றிருக்கும். அந்த 40 நாட்களில் அந்த ஒரு நாள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு வருடத்தை போன்றிருக்கும், ஒரு நாள் ஒரு மாதத்தை போன்றிருக்கும், ஒரு நாள் ஒரு வாரத்தை போன்றிருக்கும். ஏனைய அந்த 37 நாட்களும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய சாதாரண நாட்களை போன்றிருக்கும். நபித்தோழர்களுடைய சிந்தனையிலே உதித்த முதல் விஷயம், சுப்ஹானல்லாஹ், இதுதான் அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் உள்ள பெரிய வேறுபாடு. அந்த நபித்தோழர்களுடைய சிந்தனையிலே உதித்த முதல் கேள்வி என்னவென்று சொன்னால், யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் ஒரு வருடத்தை போன்றிருக்கும் என்று சொன்னீர்கள், அதக்ஃபீனா ஃபீஹி ஸலாத்து யௌம், அந்த ஒரு வருடம் போன்றிருக்கக்கூடிய அந்த நாளில் ஒரு நாளுடைய தொழுகை போதுமானதா? நாம் ஐவேளை தொழுகையை மாத்திரம் தொழுதால் அது போதுமானதா என்று கேட்கிறான். அவனோட சிந்தனையில் வேறு எந்த கேள்வியும் வரல. அவன்கிட்ட வந்தது தொழுகை. அப்போ தொழுகைக்கு இருந்த முக்கியத்துவம், அவனிடம் தொழுகைக்கு இருந்த முக்கியத்துவம், அவ்வளோ தஜ்ஜாலுடைய குழப்பத்தை பற்றி சொல்லப்படுது, பேசப்படுது. அந்த நேரத்தில் அவங்களுடைய சிந்தனையில் இருந்ததெல்லாம் தொழுகை. அப்போ தொழுகை ஒரு வருடம் போன்று ஒரு நாள் இருக்கும் என்று சொல்கிறீர்கள் யார் சொல்லலாம். அப்போ ஒரு நாளுடைய தொழுகையை மாத்திரம் தொழுதால் போதுமானதா? நமது சிந்தனை என்ன வந்திருக்கும்? சாப்பாட்டுடைய அந்த 3 வேளைகள், அது ஒரு 3 வேளைகள் சாப்பாடோட போதுமாக இருக்குமான்னு வரும், அல்லது டியூட்டி விஷயங்கள் வரும், இதில் தான் வரும். நமது சிந்தனைக்கு தானே வரும். அருமையான சகோதரர்களே, ஓவர் டைம் எப்படி விடும்? இதில் தான் வரும் இல்லையா? அப்போ சஹாபாக்கள் இதைத்தான் கேட்கிறார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது லா, அந்த ஒரு நாளுடைய தொழுகை போதாது, நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள்
கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இப்போ நமக்கு தெரியும், இப்போ நாங்கள் ஃபஜ்ர தொழுகிறோம். ஃபஜ்ர தொழுதுட்டு லுஹர தொழுவதற்கு மத்தியில் எத்தனை மணி நேரம் இருக்குது இடைவெளி? எத்தனை மணி நேரம் இடைவெளி இருக்குது சொல்லுங்களேன். சுமார் ஒரு 6 மணி நேரம் ஒரு இடைவெளி இருக்குது இல்லையா? அப்போ இந்த இடைவெளியை நம்ம கணக்கிட்டுக் கொள்ளலாம். அதே போன்று லுஹர் அசர் இந்த ரெண்டுக்கு மத்தியில் எத்தனை மணி நேரம் இடைவெளி இருக்குது? ஒரு 3 மணி நேரமா? 3 மணி நேரம். அதே போன்று மக்ரிப் இஷா எத்தனை மணி நேரம் இடைவெளி இருக்குது? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் மட்டும் ஒரு இடைவெளி, 1.5 மணி நேரம். இதை கணக்கிட்டுக் கொள்வது. அதே போன்று இஷாவுக்கும் ஃபஜ்ருக்கும் மத்தியில் எத்தனை மணி நேரம் இடைவெளி? ஒரு 8 மணி நேரமா? அப்போ இதை இப்படி கணக்கிட்டுக் கொள்வது. அப்போ இப்படி கணக்கிட்டு கொண்டு என்ன செய்வது? அவர்கள் ஒரு நாளுடைய தொழுகை 24 மணி நேரமா இதை கணக்கிட்டு என்ன செய்யும்? தொழுகை. அப்போ ஒரு வருடத்துக்குரிய தொழுகையை என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இப்படி ஒரு நாளுடைய அந்த நாளில் சூரியன் என்ன செய்யும் என்று சொன்னால் அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு வருடம் அந்த சூரியன் என்ன செய்யும்? அதனுடைய இரவு பகல் என்பது இருக்கும். அப்போ அதை கணக்கிட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்று தான் ஒரு மாதத்துக்கும் அதே போன்று தான் ஒரு வாரத்துக்கும் என்ன செய்ய வேண்டும்? கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். அப்போ எனவே இதில் அப்போ தொழுகையை பற்றி கேட்கும்போது என்ன செய்யப்பட்டது? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய ஆர்வத்துக்கு பதிலளித்த விதம் நாம் இதிலே பார்க்கிறோம். அதே போன்று அந்த நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம், யா ரசூலல்லாஹ், அதாவது அவன் பூமியிலே சுற்றித் திரியக்கூடிய வேகம் எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவன் 40 நாட்களில், அதாவது பூமியில் அவனுடைய கால்கள் படாத இடமே இருக்காது என்கின்ற அளவுக்கு, மக்கா மதீனாவை தவிர அந்த 2 அந்த புனித பூமிகளை தவிர பூமியில் எங்கும் அவனுடைய பாதங்கள் படாது என்கின்ற அளவுக்கு என்ன செய்வான்? அனைத்து இடங்களையும் அவன் சுற்றி வந்து விடுவான். இப்போ நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம், யா ரசூலல்லாஹ், அப்படி என்று சொன்னால் அவன் பூமியிலே சுற்றித் திரிகின்ற வேகம் எப்படி இருக்கும் என்று நாம் கேட்டோம். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், அதாவது பின்னால் இருந்து காட்டு விரட்டி செல்கின்ற அந்த மேகம் போன்று அவன் வேகமாக பூமியை சுற்றி வருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இவனுடைய அவனுடைய ஃபித்னாக்கள், அந்த குழப்பங்கள், அதை சந்திக்கக்கூடிய அந்த மக்கள், இதில் நாம் பார்க்கின்ற போது அவன் ஒரு சமுதாயத்திடம் வருவான். வந்து அவன் சொல்வான், என்னை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னை நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவன் அந்த மக்களிடம் சொல்வான், அந்த சமுதாயத்திடம் சொல்வான். வயஸ்தஜீபூன லஹு, அந்த சமுதாயம் அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்ளும், அவனை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளும். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் ஃபயஉமுரு ஸமா, வானத்துக்கு அவன் ஏவுவான், மழை பொழியுமாறு வானம் மழை பொழியும். என்ன செய்வான்? அவன் கட்டளை பிறப்பிப்பான், வானத்துக்கு மழை பொழியுமாறும் வானம் மழையை பொழிவிக்கும். அதே போன்று பூமிக்கு கட்டளை பிறப்பிப்பான், பயிர் பசைகளை முளைவிக்க செய்யுமாறு பூமி என்ன செய்யும்? பயிர் பசைகளை முளைவிக்கும். அதே போன்று அந்த சமுதாயம் அவர்களுடைய மேய்ந்து வரக்கூடிய அந்த கால்நடைகள் அது ஏற்கனவே இருந்ததை விட அது நீண்ட திமில்களை கொண்டவைகளாக, அதே போன்று மடி கனத்தவைகளாக, வயிறு நிரம்பியவைகளாக மாலையிலே வீடு திரும்பும். அது மாத்திரமல்லாமல் அவர்களிடத்திலே இப்படி எல்லாம் அவருடைய செல்வம் கொளிக்கும். இது ஃபித்னாவா இல்லையா? இது எவ்வளோ பெரிய ஒரு ஃபித்னா! எல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதி, நாட்டத்தின்படி தான் அனைத்தும் நிகழ்கிறது. அதே போன்று ஒரு சமுதாயத்திடம் வருவான், இன்னொரு சமுதாயத்திடம் வருவான். அந்த சமுதாயத்திடம் வந்து தன்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு விடுப்பான். அவன் அழைப்பு விடுப்பான். அவர்கள் நிராகரித்து விடுவார்கள், அவர்கள் ஏற்க மறுத்து விடுவார்கள். அப்படி அவர்கள் மறுக்கின்ற சந்தர்ப்பத்தில், அவர்கள் நிராகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் திரும்பி சென்று விடுவான். அவன் என்ன செய்வான்? திரும்பி சென்று விடுவான். ஆனால் அவர்களுக்கு பஞ்சம், வறட்சி பிடித்துக்கொள்ளும். அவர்கள் பஞ்சத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்பட்டவர்களாக காலை பொழுதை அடைவார்கள். அவங்களோட கையில் என்ன செய்யாது? செல்வம் எதுவும் இருக்காது. இப்படி இந்த சோதனை இருக்குது. அப்போ இதெல்லாம் இது ஃபித்னா. ரசூலுல்லாஹ் இதெல்லாம் முன்கூட்டி அறிவிக்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் முன்கூட்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? இவற்றையெல்லாம் சொல்கிறார்கள். ஏன்? மூமின் இந்த இல்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஃபித்னா எப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவாக இது இருக்கும். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அவன் ஒரு பாழடைந்த ஒரு இடத்தை கடந்து செல்வான். ஒரு பாழடைந்த இடத்தை அவன் கடந்து செல்வான். அதை பார்த்து அவன் சொல்வான், உன்னிடம் இருக்கக்கூடிய புதையல்களை எல்லாம் வெளிப்படுத்து என்று சொல்வான். அப்படி சொல்லும்போது
அது புதையல்களை என்ன செய்யும் என்றால் வெளிப்படுத்தும். அதாவது அந்த ராணி தேனி, அந்த தேனீக்கள் வந்து அந்த ராணியை எப்படி பின்பற்றி செல்லுமோ அதுபோன்று இந்த புதையல்கள் அவனை பின்தொடர்ந்து செல்லும், அவனை பின்தொடர்ந்து செல்லும். அப்போ மக்கள்லாம் அதுக்கு மேலே தான் போவாங்க இல்லையா? அப்போ இது ஃபித்னா. ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமின் என்ன செய்வான்? இதிலிருந்து தன்னை காத்துக்கொள்வான். ஏன்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதிலே வரக்கூடிய மற்றும் ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு திடகாத்திரமான ஒரு இளைஞன், ஒரு திடகாத்திரமான ஒரு இளைஞன், அந்த இளைஞனை அவன் அழைத்து என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த இளைஞனை அவன் வாளால் வெட்டி 2 துண்டுகளாக ஆக்குவான், 2 துண்டுகளாக பிளப்பான். அப்படி 2 துண்டுகளாக ஆக்கி அம்பையும் தூரத்துக்கு என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த உடலுடைய 2 பகுதிகளையும் அவன் போடுவான். பின்னர் அந்த சடலத்தை அவன் அழைப்பான், அந்த இளைஞனை அந்த சடலத்தை அழைப்பான். அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், அவன் மறுபடியும் அவன் முகம் ஒளிர சிரித்து கொண்டே எழுந்து வருவான். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது சம்பந்தமாக ஒரு விரிவான செய்தியும் பதிவாகிறது. இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் பார்க்கலாம். 7564வது செய்தியாக இது பதிவாகிறது. இந்த செய்தியில் கூடுதலான விரிவான சில பகுதிகள் இருக்குது. அதாவது அபூ சயீதுல் குத்ரி அறிவிக்கக்கூடிய செய்தி, அதாவது தஜ்ஜால் புறப்பட்டு அவன் வெளிப்பட்டு வருகின்ற போது மூமின்களில் ரஜுலும் மினல் மூமினின், மூமின்களில் ஒரு இளைஞன் ஒருவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவனை நோக்கி வருவார், தஜ்ஜாலை நோக்கி என்ன செய்வார், அவர் வருவார். அந்த சந்தர்ப்பத்திலே தஜ்ஜாலுடைய படைகள், தஜ்ஜாலை ரப்பாக ஏற்றுக்கொண்ட அந்த வழிகட்ட கூட்டத்தினர், அவனுடைய அந்த படைகள், அவனுடைய பாதுகாப்பு படையினர் எதிர்கொண்டு இந்த மூமின், இந்த வாலிபர், இந்த மூமின் இவரை அவர்கள் எதிர்கொண்டு, நீ எங்கே செல்கிறாய் என்று அந்த வழிகட்ட தஜ்ஜாலுடைய அடியாட்கள் கேட்பார்கள். அந்த மனிதர் என்ன சொல்வார் என்றால், அந்த மூமின் சொல்வார், இப்போது வெளிப்பட்டிருக்கக்கூடிய புறப்பட்டிருக்கக்கூடிய அந்த தஜ்ஜாலை நோக்கி, மனிதனை நோக்கித்தான் நான் செல்கிறேன் என்று அவர் பதிலளிப்பார். அந்த மூமின் சொல்வார். அந்த நேரத்தில் அவனுடைய அடியாட்கள், அவனுடைய படையினர் கேட்பார்கள், தஜ்ஜாலை நீ ரப்பாக நம்பவில்லையா, நீ கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று அவனுடைய படையினர் கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மூமினான மனிதர் சொல்வார், அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அதாவது அதே போன்று எனது ரப் யார் என்று எனக்கு தெரியாமல் இல்லை, என்னுடைய ரப் யார் என்று எனக்கு தெரியாமல் இல்லை என்று கூறுவார். அந்த நேரத்தில் அவனுடைய படையினர் சொல்வார்கள், இவனை கொல்லுங்கள், இவனை கொல்லுங்கள் என்று சொல்கின்ற போது தஜ்ஜாலுடைய படையினர் சிலரோடு எப்படி பேசிக்கொள்வார்கள் என்று சொன்னால், அதாவது உங்களுடைய ரப் உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கவில்லையா, உங்களுக்கு தடை விதிக்கவில்லையா, அதாவது நீங்கள் எந்த ஒரு மனிதரையும் கொல்லக்கூடாது என்று தஜ்ஜால், எமது ரப் எமக்கு தடை விதிக்கவில்லையா என்று சொல்லிவிட்டு அந்த மூமினான மனிதரை தஜ்ஜாலிடம் அழைத்து செல்வார்கள், தஜ்ஜாலிடம் அழைத்து செல்வார்கள். அந்த மூமினானவர், அந்த இறை நம்பிக்கையாளர் தஜ்ஜாலை காணும் போது அவருடைய ஈமான் பலமானது, அவர் ஒரு பலமிக்க ஒரு மூமின். அந்த அவருடைய ஈமானுடைய வலிமையை ரசூல் நாங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அந்த மூமினான அந்த இறை நம்பிக்கையாளர் தஜ்ஜாலை காணும்போது சொல்வார்கள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இவன்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சென்ற தஜ்ஜால் ஆவான், இவன்தான் அவன் என்று மக்களுக்கு அவர் சொல்வார். உடனே தஜ்ஜாலுடைய உத்தரவின் பேரில் அந்த மூமினான மனிதர் பிடித்து கொண்டு வரப்படுவார். கொண்டு வரப்பட்டு அவர் தூண்களுக்கு இடையிலே நிறுத்தப்படுவார். அவர் அந்த தூண்களுக்கு மத்தியிலே நிறுத்தி கட்டப்பட்டு என்ன செய்யப்படும் என்று சொன்னால், அவருடைய அந்த மூமினான மனிதனுடைய தலையை பிளந்து விடுங்கள் என்று அவன் கட்டளை பிறப்பிப்பான். தஜ்ஜால் கட்டளை பிறப்பிப்பான். அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய முகம், அதே போன்று முதுகு, அவருடைய வயிறு பகுதியெல்லாம் வீங்குகின்ற அளவுக்கு அவர் அடிக்கப்படுவார், அடித்து சித்திரைவதை செய்யப்படுவார். பிறகு தஜ்ஜால் கேட்பான், நீ என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையா, நீ என்னை ரப்பாக கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று கேட்பான். அந்த நேரத்தில் அந்த மூமினானவர், அவருடைய ஈமானுடைய வலிமையை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்வார், நீ பெரும் பொய்யன் மசீஹ், நீதான் பெரும் பொய்யன் மசீஹ் என்று அவர் தைரியமாக ஈமானிய வலிமையோடு பதிலளிப்பார்.
அதன் பிறகு என்ன செய்யப்படும் என்று சொன்னால் அவருடைய உச்சந்தலையில் அந்த ரம்பத்தை வைத்து அறுத்து அவருடைய 2 கால்கள் வரை அப்படியே தனித்தனியாக பிரிக்கப்படும். உடல் 2ஆக அப்படியே பிளந்து வேறு வேறாக்கப்படும். தஜ்ஜால் கட்டளை பிறப்பிப்பான். அவ்வாறே ஆக்கப்படும். இந்த 2 பிளவுகளுக்கு, அந்த 2க்கு மத்தியில் தஜ்ஜால் நடந்து வருவான். தஜ்ஜால் என்ன செய்வான்? அவற்றுக்கு மத்தியில் நடந்து வருவான். அந்த நேரத்திலே அந்த உடலை பார்த்து அவன் சொல்வான், எழு என்று சொல்வான். அப்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டவுடன் அவன் அந்த மனிதர் மூமினானவர் உயிர் பெற்று நேராக எழுந்து நிற்பார். பிறகு அவரிடம் தஜ்ஜால் கேட்பான், நீ என் மீது நம்பிக்கை கொள்ளுகிறாயா? என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறாயா? அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்வார், அதாவது உன்னை பற்றி நான் இப்போதுதான் கூடுதலாக அறிந்து கொண்டேன் என்று அவர் சொல்வார். அதாவது மக்களே இவ்வாறெல்லாம் செய்வதால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனை பற்றி இப்படித்தான் அடையாளப்படுத்தினார்கள், இப்படி இவன் செய்வான் என்று சொன்னார்கள், இன்னும் இது உறுதியாகி விட்டது என்று தான் மக்களுக்கு அவர் சொல்வார். மக்களே, இதற்கு பிறகு என்னை அவனால் கொல்ல முடியாது, இவனை நீங்கள் நம்பி விடாதீர்கள், மக்களில் வேற எவரையும் இவனால் இப்படி செய்ய முடியாது என்று அவர் சொல்வார். உடனே தஜ்ஜால் மறுபடியும் அவரை அறுப்பதற்காக பிடிப்பான். அதாவது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த இடத்தை விட்டு, அதாவது அவர் விலகுகின்ற போது அவரது பிடலிலிருந்து, அதாவது காரை எலும்பு வரை பகுதியில் உள்ள அந்த பகுதி செம்பாக மாறிவிடும். அவரால் பிடிக்க முடியாத அளவுக்கு அவருடைய நிலைமை மாறும். பிறகு தஜ்ஜால் அந்த மனிதருடைய 2 கைகளையும் கால்களையும் பிடித்து தூக்கி எறிவான். ஆனால் மக்களுடைய கண்களுக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால், அவன் நெருப்பில், அந்த மூமின் நெருப்பிலே தூக்கி எறியப்பட்டதாகத்தான் மக்கள் எண்ணுவார்கள். ஆனால் அவர் சொர்க்கத்தில் தான் வீசப்பட்டிருப்பார். சொல்றாங்க, அவர் சொர்க்கத்தில் தான் வீசப்பட்டிருப்பார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள், ஹாலா அஅவமுன் நாஸி ஷஹாதத்தன் இந்த ரப்பில் ஆலமீன். இதுதான் அல்லாஹ்விடத்தில், அகிலங்களுடைய இறைச்சன் ரப்பிடத்தில் இவருடைய ஷஹாதத் தான் மிகப்பெரிய ஷஹாதத், மிகப்பெரிய ஒரு ஷஹீத். இவர் யார்? மிகப்பெரிய ஒரு ஷஹீத். அப்போ இவருடைய ஈமானுடைய அந்த வலிமை, அந்த ஈமானுடைய வலிமை அவர் எதற்கு பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், மக்களுக்கு இவனுடைய வழிகேட்டை புரிய வைப்பதற்கு. மக்கள் வழிகெட்டு விடக்கூடாது, வழிதவறி விடக்கூடாது, இவனுக்கு பின்னால் சென்று விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஈமானிய வலிமையை வைத்து மக்களுக்கு இவனுடைய வழிகேட்டை உணர்த்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனை இந்த மூமினை மிகப்பெரிய ஷஹீத் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, புகாரியில் 1881வது செய்தியில் பதிவாக இருக்கிறது. அந்த செய்தியில் மதீனாவை நோக்கி தஜ்ஜால் வருகின்ற போது அதனுடைய தலைவாயல்களில் மலக்குகள் இருந்து மதீனாவை பாதுகாப்பார்கள், அவனால் நுழைய முடியாது. அப்படி அவன் இருக்கின்ற அந்த உலர் நிலத்திலே அவன் தங்கி இருக்க, மதீனாவுக்கு வெளியிலே அவன் தங்கி இருக்கின்ற போது மக்களிலிருந்து ஒரு சிறந்த மனிதர் புறப்பட்டு வருவார் என்று, இதே செய்திதான், இதில் வேறு தகவல்கள் இருக்கிறது, புறப்பட்டு வருவார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளங்களை கொண்ட தஜ்ஜால் நீதான் என்று அவர் உறுதியாக சொல்வார். நான் உறுதியாக கூறுகிறேன் என்று சொல்வார். அப்போது மக்களை நோக்கி தஜ்ஜால் எப்படி கேட்பான் என்று சொன்னால், நான் இந்த மனிதரை நான் கொன்று பிறகு உயிர்ப்பித்தால் நீங்கள் என் விஷயத்தில் சந்தேகம் கொள்வீர்களா என்று மக்களை பார்த்து கேட்பான். அப்படி கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்கள் சொல்வார்கள், நாம் சந்தேகம் கொள்ளவே மாட்டோம், உன்னுடைய விஷயத்தில் சந்தேகம் கொள்ளவே மாட்டோம் என்பார்கள். அந்த மூமினான மனிதரை கொன்று அவன் பிறகு உயிர்ப்பிப்பான். அந்த நல்ல மனிதர் உயிர்ப்பிக்கப்பட்டதும் அவர் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு என்ன சொல்வார் என்று சொன்னால், அதாவது இன்றைய நாளை விட, இன்றைய தினத்தை விட உன்னை பற்றி நான் இதற்கு முன்னர் ஒருபோது நான் அறிந்திருக்கவில்லை, தெளிவு பெறவில்லை என்கின்ற அளவுக்கு நீதான் தஜ்ஜால் என்பதை நான் தெளிவாக விளங்கிக் கொண்டேன். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை பற்றி சொன்னார்கள், இப்படித்தான் சொன்னார்கள். அதன் பிறகு தஜ்ஜால் அவனை கொல்வதற்கு அவன் ஆற்றல் பெற மாட்டான், சக்தி பெற மாட்டான் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த செய்திகளை நீங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ். அப்போ எவ்வளவு பெரிய ஃபித்னாக்கள், குழப்பங்களை அவன் கட்டவிழ்த்து விடுவான். அப்போ இதிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்வதாக இருந்தால் ஈமானிய வலிமை, ஈமானிய பலம்,
இந்த இடத்துல நான் உங்களை பதிய வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? இப்போ நிறைய பேர்கிட்ட நமக்கு உள்ள வார விஷயம் வேண்டாம், தஜ்ஜால் நாங்கள் உயிரோடு இருந்து மரணிக்கும் வரை தஜ்ஜால் வரமாட்டான், அப்படிதான் நாங்கள் எங்களோட உள்ளம் சொல்லுது. அப்படிதான் ஒரு சிந்தனை ஓட்டம் நமக்குள்ள இருக்குது. அப்போ தஜ்ஜாலுடைய குழப்பங்களை பற்றி நாமே அறிய வேண்டும், நாமே அதை தெரிய வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த ஃபித்னாவை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் இன்று பார்த்தீங்கன்னா அற்பமான நிறைய விஷயங்களில் மக்கள் வழி தவறாங்க. அற்பமான விஷயங்கள் ஒருத்தர் என்ன செய்கிறான், சும்மா ஏதாவது ஒன்றை காட்டி மக்களை ஏமாற்றிட்டு போகிறான். ஏன்? இதை படிச்சிருந்தாங்கடா அதை பார்த்து புரிஞ்சு கொள்வாங்க. அடே, தஜ்ஜாலுடைய குழப்பத்திலே ஒரு மூமின் வழி தவறக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது, அதிலே உறுதியாக இருக்குமாறு சொல்லி இருக்கிறது. இவனுடைய குழப்பம் என்ன? அப்போ இதை படித்தா நாங்கள் அதிலிருந்தும் கூட விடுபடலாம். இப்படியா நிறைய ஃபித்னாக்கள் நீங்கள் பார்க்கலாம். அற்புதம் செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள், ஏமாற்றி பிழைப்பு நடத்துபவர்கள் பார்க்குறோமா இல்லையா? ஜின்னை வைத்து அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்றெல்லாம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அருமையான இவற்றை நாம் படித்தால் இப்படியான வழிகேடுகளில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இவனுடைய இந்த குழப்பங்கள் சம்பந்தமாக இப்போ நாம் இந்த சொன்ன ஹதீஸ்கள், இந்த சொன்ன செய்திகளில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றையெல்லாம் ஏன் அடையாளப்படுத்தினார்கள் என்று சொன்னால், நாம் இவற்றை கற்று விளங்கி நாம் எப்போதும் அந்த ஃபித்னாக்களை எதிர்கொள்வதற்கு தயாரான மூமின்களாக, ஃபித்னாக்களை குழப்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய இல்ம் உள்ளவர்களாக, மார்க்க தெளிவுள்ளவர்களாக, ஈமானிய உறுதி உள்ளவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒவ்வொன்றையும் சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தினார்கள். தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைதாண்டேன்னு சொன்னார்கள். உங்களை வெண்மையான ஒரு வழியில் மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன், அதனுடைய இரவும் பகலை போன்றது, அதுக்கு இரவு கிடையாது என்று சொல்றாங்கண்டா. அதில் துர்ப்பாக்கியவான்கள் தான் வழிகட்டு போவாங்கடா. யார் துர்ப்பாக்கியவான்கள்? மார்க்கத்தை படிக்காதவர்கள், குர்ஆன் சுன்னாவை விளங்காதவர்கள், அந்த குர்ஆன் சுன்னாவின்படி செயல்படாதவர்கள், இவங்க தான் துர்ப்பாக்கியவான்கள். அருமையான சகோதரர்களே, சஹாபாக்கள், அதாவது முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தஜ்ஜாலை பற்றி என்னை போன்று வேறு யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். சொல்லாங்கள்ட்ட சொல்றாங்க, புகாரில் பதிவாயிருக்கு. தஜ்ஜாலை பற்றி என்னை போன்று வேறு யாரும் கேட்காத அளவுக்கு நான் கேட்டேன். ஏன் கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு இருக்கும்போது பயப்பட தேவையில்லை, ஆனாலும் கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட அந்த ஈமானிய அதிகரிப்பு என்பது அந்த பேணுதலை உருவாக்கும், அந்த பயத்தை அச்சத்தை உருவாக்கும். அதனால் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நாம் அதிலிருந்து இம்மை எப்படி காத்துக்கொள்வது, அந்த ஃபித்னாவில் இருந்து, குழப்பத்தில் இருந்து. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த ஃபித்னாக்களை பற்றி இன்றைய இந்த தலைப்பிலே நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த தலைப்பிலே உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது உம்மத்தில் தஜ்ஜாலுக்கு மிக கடுமையானவர்கள் யார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எனது சமுதாயத்தில், எனது உம்மத்தில் தஜ்ஜாலுக்கு மிக கடுமையானவர்கள், கடுமையாக தஜ்ஜாலை எதிர்ப்பவர்கள் யார் என்பதை சொல்லும் போது புகாரியில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. 2543வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இதை ரிவாயத்து செய்கிறார்கள். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து இதை நான் எப்போது கேட்டேனோ அன்றிலிருந்து நான் இந்த பனு தமீம் குலத்தாரை நான் நேசிக்கக்கூடியவனாக மாறினேன். இப்போ சஹாபாக்களுடைய நேசம் எதன் அடிப்படையில் இருந்ததுன்னு பாருங்கள். சஹாபாக்கள் ஒருவரை நேசிக்கிறது என்றால், ரசூலுல்லாஹ் யாரையாவது சிறப்பித்து சொன்னால், ரசூலுல்லாஹ் யாராவது ஒரு கோத்திரத்தை குலத்தை ரசூலுல்லாஹ் சிறப்பித்து சொல்லுவாங்கண்டா அதற்காக சஹாபாக்கள் நேசித்தார்கள். ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து குர்ஆனை எடுங்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் அவரை நேசித்தார்கள். ஏன்? அவரிடம் இருந்த குர்ஆனிய இல்ம், அதனால் நேசித்தார்கள். அப்போ இது சஹாபாக்களிடம் காணப்பட்ட சிறப்பு. நாம் இன்று ஒருவரை எதற்காக நேசிக்கிறோம்? கொஞ்சம் போட்டு பாருங்கள், என்ன அளவுகோலை வச்சு நாங்கள் நேசிக்கிறது? நமது நேசிப்பு, வெறுப்பு எல்லாம் எந்த அடிப்படையில் இருக்குது? நபித்துவர்களுடைய நேசம் எந்த அடிப்படையில் இருந்தது? அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து இந்த 3 செய்திகளை நான் எப்போது செய்யமடுத்தேனோ அன்றிலிருந்து நான் பனு தமீம் குலத்தாரை அதிகம் நேசிக்கக்கூடியவனாக மாறினேன் என்று சொல்லிவிட்டு அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதலாவது செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது ஹும் அஷத்து உம்மதி அல தஜ்ஜால், எனது சமுதாயத்தில், எனது உம்மத்தில்
தஜ்ஜாலை மிக கடுமையாக எதிர்ப்பவர்கள் பனு தமீம் கோத்திரத்தினர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடுமையாக தஜ்ஜாலை எதிர்ப்பார்கள் என்று சொன்னார்கள், எதிர்த்து போரிடுவார்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று இரண்டாவது அவங்களை பற்றி சொன்ன சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர்களிடமிருந்து சதகாவுடைய பொருட்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவை எனது இனத்தாரின் பொருட்கள், சதகாக்கள் என்று சொன்னாங்க. எனது இனம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்ன காரணத்தாலும். அதே போன்று மூன்றாவது விஷயம் அவங்கள பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பனு தமீம் அந்த குலத்தை சேர்ந்த ஒரு போர் கைதி, ஒரு பெண் இருக்கிறாங்க, போர் கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ இந்த பெண்ணை விடுதலை செய்து விடு, ஏனெனில் இவள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகளில் ஒருத்தியாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அப்போ இந்த மூன்று விஷயங்களுக்காகவும் நான் அந்த கோத்திரத்தை நேசிக்கக்கூடியவனாக மாறினேன். எனவே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உம்மத்தில் தஜ்ஜாலை எதிர்ப்பதில் மிக கடுமையானவர்களாக இந்த கோத்திரத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். எனவே ஃபித்னாக்கள், குழப்பங்களின் போது நம்மை நாம் எப்படி காத்துக்கொள்வது என்பது, அதே போன்று தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் நாம் எம்மை எப்படி காத்துக்கொள்வது என்பது சம்பந்தமான செய்திகளை வரக்கூடிய வகுப்பிலே பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.